பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது, தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மேச லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? அதாவது இந்த 3 லக்கணங்களும் தர்ம திரிகோணம் அப்படின்னா தர்மத்தோடு தர்மத்தை மனதில் வைத்து வாழணும், தர்மமாக இருக்கணும். அப்போ இவர்கள் ஏன் இந்த மேசம், அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சிம்மம், தனுசில் போய் ஏன் இவருடைய பிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், ஏன் இவங்களுடைய பிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் போன பிறப்பில் ஒரு விதத்தில் அந்த தர்மம் சார்ந்த விஷயத்தை கடைப்பிடிக்காத காரணம், தர்மம் சார்ந்த விஷயத்தில் அந்த கொள்கை கோட்பாடு சார்ந்த விஷயத்தில் அந்த ஆதிபத்தியத்தை கடைப்பிடிக்காத தன்மையினால் இப்பிறப்பில் கடவுள் என்ன சொல்கிறான்னா, போன பிறப்பில் நடைபெற்ற ஒரு தோஷத்தையோ அல்லது பாவத்தையோ போக்குவதற்காகத்தான் இவர்கள் இந்த தர்ம திரிகோணமாகிய மேசம், சிம்மம், தனுசுகள் போய் பிறக்கிறார்கள். அப்பயே புரிஞ்சுக்கிடணும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறோமே, இந்த மாதிரி ஒரு லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிறோமே, நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கொள்கை கண்டிப்பாக இவர்களிடம் இருக்கணும். அந்த கொள்கை கண்டிப்பாக இருக்கணும். அந்த கொள்கை கண்டிப்பாக இல்லை என்று சொன்னால், திரும்பவும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு போராட்ட களத்தையும் தன்மைகளும் தான் உங்களுக்கு அமைஞ்சிடும். அப்போ நம்மளுடைய இலக்கணத்துடைய பிறப்புடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம் என்று சொன்னால், மீண்டும் மீண்டும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு போராட்டம் தான் இருக்கும். அப்போ இந்த தர்ம திரிகோணத்தில் பிறந்தவர்கள் ஒரு நியாயமான கொள்கை, தர்மம், ஈகை, இரக்கத்தோடு இவர்கள் வாழ்க்கையை விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து செயல்படணும். இந்த தர்ம திரிகோணத்தில் போய் பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தர்மம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தர்மம். ஏன்னா உங்களுக்கு தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய பெரிய தர்மர்னா எப்படி இருக்கணும்? தர்மவானாக இருக்கணும். அந்த தர்மவானாக இல்லாமல் பிசினாரித்தனமாக இருக்கக்கூடாது. ஒரு காக்கைக்கு கூட டெய்லி உணவை வைத்துவிட்டு யாருக்காவது ஒரு பசியாற்றி விட்டுத்தான் உங்களுடைய சாப்பாடு இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய கர்மா அழியும். சரி, இந்த தர்ம திரிகோணத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? பெருத்த ஏமாற்றமாக. நல்லா நீங்கள் புரிஞ்சு பாருங்க. மேச லக்கணத்தில் போய் பிறந்தாலும், சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தாலும், தனுசு லக்கணத்தில் யார் பிறந்தாலும் இவர்கள் பிறரால் ஏமாற்றப்படுவார்கள், பிறரால் வஞ்சிக்கப்படுவார்கள். பிறரால் என்ன சொல்கிறான்னா இவர்களிடம் ஒரு ஆகுதியை அனுபவித்து விட்டு அந்த ஆகுதிக்கு என்ன சொல்கிறான்னா நன்றி கூட இல்லாமல் இவர்களுடைய மனசை நோகடித்து விடுவார். இதுதான் தர்ம திரிகோணத்தில் பிறந்தவர்களுடைய உண்மையான நிலை. இவர்கள் எந்த ஒரு விதத்தில் பிறருக்கு உதவியோ வழிகாட்டுதலோ ஒரு விளக்கேற்றி வைத்தலோ செய்தால்
அவர்கள் காலங்காலமாக நன்றாக இருப்பார்கள். ஆனால் இவர்களால் உருவாக்கிவிடப்பட்ட அந்த நபர்கள் இவர்கள் கஷ்டப்படும் போது திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இது ஏன் இந்த அவல நிலை அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொன்னா தெரிந்து கொள்ளணும். இந்த அவல நிலைமைக்கு காரணம் என்ன சொல்கிறேன்னா இவர்கள் போன பிறப்பில் செய்த பிழைகளால் தான் இந்த பிறப்பில் இது பிறப்பிக்கப்படுகிறது. எல்லா மனிதனுமே எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அவன் பிறப்புக்கு ஒரு காரணம் இல்லாமல் அந்த லக்கணம் அமைக்கப்படாது, இல்லைன்னா பிறப்பே இருக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்பிறப்பில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த விதியை நீங்கள் தர்மவானாகத்தான், தர்மத்தின் வழியே தான் உன்னுடைய கர்மத்தை நீ ஜெயிக்க வேண்டும். தர்மத்தின் வழியே தான் உன்னுடைய கர்மத்தை நீ ஜெயிக்க வேண்டும். அப்போ தர்மத்தின் வழியே தான் உன்னுடைய கர்மத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னா, நீ செய்வது தர்மமாக இருக்கணும். ஆனால் அதனால் வரக்கூடிய விளைவு என்று சொல்லக்கூடிய பிரதிபலன் உனக்கு துன்மார்க்கமாகத்தான் இருக்கும். உனக்கு துன்மார்க்கமாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மேசலக்கணத்துக்கு அட்டமாதிபதி யார்? விருச்சிகம். சிம்மலக்கணத்திற்கு அட்டமாதிபதி யார்? யார்? மீனம். தனுசு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி யார்? தனுசு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி யார் என்று சொன்னால் கடகம். தனுசு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி. ஏன்? ஒரு நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய ஆதிபத்தியம் உடைய 8 கொண்டு அட்டமாதிபதியை வச்சுட்டான். சரி, அதுலேயே என்ன சொன்னான்னா, சும்மா வச்சானா அந்த ஒவ்வொரு அந்த அட்டமாதிபதி ஆகிய ஜலராசியில் நடு நட்சத்திரம் யார் என்று சொன்னால் ஜட்ஜ் யாரு? சனி. அவர் இவர்களை என்ன சொன்னா போட்டு புரட்டி எடுப்பார். போட்டு புரட்டி எடுத்துருவார். சனி இவர்களை போட்டி புரட்டி எடுப்பார். ஏன்னா அட்டமாதிபதி என்ன சொன்ன, ஒரு நெருப்பு ராசியில் போய் பிறந்தவனுக்கு கடவுள் எங்கே கொண்டு 8 குடையவனை வச்சுருக்கான். எரிகின்ற நெருப்பில் தண்ணி ஊற்றுன மாதிரி என்ன சொல்கிறான்னா இவங்களுடைய வாழ்க்கை புஜுக்குன்னு போயிடும். அப்போ இதில் என்ன செய்வான்? இந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்களையும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களையும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் இவருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கும். பெரும்பாலும் திருமண வாழ்க்கை, அதாவது குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும். தர்மத்திற்காக வாழணும்பியா, நான் வாழ்ந்தது ஆகணும். இந்த சமூகம் என்ன சொல்லும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துவிட்டது, நான் என்ன செய்யறது? நான் வாழ்ந்து தான் ஆகணும். அங்கே தர்மத்திற்காகத்தான் இவர்கள் வாழ்க்கை அங்கே கெட்டி வச்சுட்டாங்கய்யா. இது ஆணுக்கும் இதே நிலைமை தான், பெண்ணுக்கும் இதே நிலைமை தான். ஆணுக்கு இதே நிலைமை தான், பெண்ணுக்கு இதே நிலைமை தான். அப்போ ஆணுக்கு இதே நிலைமை, பெண்ணுக்கு இதே நிலைமை அப்படின்னா இவர்கள் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு என்ன சொல்கிறான்னா குடும்பத்திற்காக இவர் உழைத்து கொண்டிருப்பார்கள். தர்மப்படி குழந்தைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவர்கள் மதிக்கப்படுகின்ற நபராக இருக்க மாட்டார்கள். டெவனட்டாக இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இதில் ஒரு கொடுமை என்னென்னா, இவங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் குருவும் அதே தர்மத்திரி கோணத்தில் போய் நின்றுட்டாங்கன்னு வைங்க, இதை விட ரெட்டத்தாப்பா. நீங்கள் யாருடைய லக்னாதிபதி மேசத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ இருந்து விட்டால்
என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவர்களுடைய உண்மையான பயணம் தர்மத்தின்படி இருக்கும். குடும்பத்தை நிலைநிறுத்தி ஒரு சக்சஸிவான பாயிண்ட்டுக்கெல்லாம் கொண்டு சிகரத்தில் வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த நபர்கள் இருப்பார்கள். குடும்பத்தை ஒரு சிகரத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நபராக இவர்கள் இருந்து, ஆனால் கடைசியில் எரிகின்ற நெருப்பில் அப்படியே ஒரு பானத்தை, ஒரு வாளி தண்ணி எடுத்து ஊற்றினா கப்புன்னு எப்படி என்ன சொல்கிறான்னா ஊற்றினா எப்படி இருக்குமோ அப்படியே இவங்களை அப்செட் பண்ணிடுவாங்க. அப்படியே இவங்களை அப்செட் பண்ணிடுவாங்க. அந்த கொடுமையை என்ன சொல்கிறான்னா, அதையும் தாங்கி, அதை இவர்கள் தாங்குவார்கள். அதையும் தாங்கி, அந்த துரோகத்தையும் தாங்கி இவர்கள் அந்த குடும்பத்திற்காக தன்னுடைய பணியை வாழ்நாள் ஃபுல்லாக தொடர்ந்து கொண்டு இருப்பார்கள். கடைசி வரை தன்னுடைய குடும்பத்திற்காக, கடைசி வரை தன்னுடைய குடும்பத்திற்காக இவர்கள் அந்த தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்காக வாழ்க்கையிலும் சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் பிரச்சனைகளிலும் இவர்கள் விட்டு கொடுத்து தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்வார்கள். அப்ப இப்போ இந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை இருக்கும். என்ன காரணம்னா, போன பிறப்பில் செய்த கர்மா. இப்பிறப்பில் இவர்கள் நல்லவர்கள். ஆனால் இந்த நல்லவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது என்ன சொல்றாருன்னா, இவருடைய ஆகுதி அனைத்தையும் அந்த குடும்பத்தாரும், அவர்கள் வேலை பார்க்கின்ற இடத்தில் இருக்கின்றவர்களும் இவர்களுடைய அனைத்து விதமான எல்லாவித ஆகுதியையும் பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, சம்பளத்தில் உயர்வு இருக்காது, கௌரவம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இருப்பாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொன்னால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போவாங்க. இப்போ ஒரு தர்மத்திரிகோணத்தில் பிறந்தவங்க அல்லது தர்மத்திரிகோணத்தில் போய் உங்களுடைய லக்கணாதிபதி நிற்பவர்கள், உங்களால் வளர்த்து விடப்பட்ட நபர்கள், உங்களால் என்ன சொன்னால் உருவாக்கப்பட்ட நபர்கள், உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்ந்த மனைவி, அனைவருமே உங்களுடைய சுகத்தை கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும்? உங்களால் உருவாக்கப்பட்டு நீங்கள் வளர்த்து விட்ட என்ன சொன்னான்னா அந்த ஜீவாத்மாக்கள் உங்களுடைய சுகதுக்கங்களில் என்ன சொல்றான்னா உங்களிடம் இருந்து வருகின்ற ஆகுதியை மட்டும் எதிர்பார்ப்பார்கள். ஒரு கஷ்டம், ஒரு பொருளாதார நெருக்கடி, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் அங்கே உங்களிடம் அது சமர்ப்பிக்கப்படும். நீங்கள் சரி பண்ணி கொடுத்து விடுவீர்கள். அந்த சரி பண்ணி கொடுத்ததோடைய நன்றி கூட என்ன சொல்றான்னா உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டார்கள். என்ன காரணம்னா, உங்களுடைய அட்டமாதிபதி ஜலராசி அப்படியாக வருகின்ற காரணத்தில் அந்த இடத்தில் நடுவில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு எதிராகத்தான் நிற்பார். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் மேசம், சிம்மம், தனுசு இதில் பிறந்தவர்கள் நல்லவர்கள். இதில் எந்தவித மாற்றமே கிடையாது. ஆனால் இவர்கள் கவனிக்கப்படாத அனாதைகள். இவரால் எத்தனை உருவாக்கம் பெற்றிருக்கும், அத்தனை உருவாக்கம் பெற்றவரும் இவரிடம் குறை கண்டுபிடிப்பார்கள். ஏன்னா நீ இவரால் தான் வளர்ந்த. யார் எங்கள் அப்பா தான். ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, டென்ஷனாக வரமா,
பொண்டாட்டியா நல்லா வாழ்ந்திருப்பா, லக்ஸுரிஸை தூக்கி கொடுத்துருப்பான், லக்ஸுரிஸை தூக்கி கொடுத்துருப்பான். ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறான், இந்த கணவனிடம் அல்லது பெண்ணாக இருந்தால் மனைவிடம் குறை கண்டுபிடித்து அவளை மட்டம் தட்டி மட்டம் தட்டி மட்டம் தட்டி வாழ்க்கையை என்ன சொன்னான்னா ஒரு ரண போராட்டத்தில் இருப்பார்கள். இது உண்மையா என்று கேட்டால் உண்மைதான். அதை இந்த சரளக்கணத்து மேசம் சிம்மம் தனுசு லக்கணம் என்று சொல்லக்கூடிய தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள், உருவாக்க பிறந்தவர்கள், ஆக்க பிறந்தவர்கள் உயர்ந்த நிலைமைக்கு பிறரை கொண்டு வருவார்கள். ஆனால் தான் ஒரு எரிகின்ற நெருப்பை அந்த ஜுவாலை அணைய விடாமல் இவர்கள் யாரை உருவாக்கினார்களோ அவர்கள் இவர்களை கவனிக்காமல் அப்படியே பொசுக்குன்னு என்ன சொல்கிறாங்க, தண்ணியை தூக்கி ஊற்றிடுவாங்க, வெக்ஸாக்கி விட்டுருவாங்க. வெக்ஸாக்கி விட்ட உடனே இவங்க தர்மத்திரிகோணத்தில் பிறந்தாச்சுன்னா அவர்களுக்கு தண்டித்தால் என்ன சொல்கிறாங்க, இவர்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். ஏன்னா இவர்கள் உருவாக்கி விட்ட ஃபேமிலியே இவர்களை என்ன சொல்கிறாருன்னா மதிக்காது. அப்போ அவர்களுக்கு இவர்கள் தண்டனை கொடுக்க போகும்போது என்ன நடக்கும், வாழ்க்கையில் இவர்கள் உருவாக்கி விட்ட கோட்டையவே இவர்கள் இடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் பம்மி சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லி போகக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். இதுதான் இவர்களுடைய விதியாக இருக்கும் என்று சொல்லி இது என்னுடைய ஆராய்ச்சி. இதில் ஒரு விதத்தில் என்ன சொன்னேன்னா, எனக்கு என்ன சொன்னேன், என்னுடைய லக்கணம் தர்மத்திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த விதங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறேன். அனுபவித்தது என்ன சொல்கிறேன்னா, நாம் உருவாக்கிய கோட்டையை நாமே அழிக்கக்கூடாது. கடவுள் அதை என்ன சொன்னான்னா, சில சோதனைகள் என்பது கண்டிப்பாக நமக்கு உண்டு. அது நம்ம யாரிலையும் மாறுபட முடியாது. அப்போ நம்ம போன பிறப்பில் பண்ணிய பாவங்கள் தான் இப்பிறப்பில் என்ன சொல்கிறான்னா நமக்கு இந்த இம்சையாக இருக்கிறது. அப்படிங்கிறத மனதை தேற்றிக்கொண்டு இன்றும் நான் என்ன சொல்கிறேன்னா, தர்மத்தின்படியும் தர்மவானாகவேயும் தர்மத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஏதோ ஒரு இடத்தில் என்ன சொல்கிறான்னா எனக்கு அந்த ஆகுதிகள் என்னை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பிரபஞ்ச சக்திகள் வேறு நபர்கள் மூலமாக என்ன சொல்கிறான்னா கிடைக்கும். அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறான்னா, தர்மத்திரிகோணத்தில் போய் பிறந்தவர்கள் தர்மவானாகவே இருங்கள். நீங்கள் செய்கின்ற நன்மைகளை செய்து கொண்டே இருங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய அறவழியிலிருந்து தயவுசெய்து மாறாதீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.